நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமாய் சொல்லுங்க மறுபடியும், என்றும் என்றும் உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. சொல்லுங்க, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போல. சொல்லுங்க, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ். என்றும் உமக்காய், என்றும் உமக்காய் காத்திரு. உம்மையே பிடித்துக் கொள்வேன். சொல்லுங்க, உம்மையே பற்றிக், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். சமூகத்தில் அகமகிழ். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். நீங்க தான் என் நீதி ஆண்டவரே. நான் என் நீதியை பிடித்துக் கொண்டிருந்தா நான் அழிந்து போவேன், வெட்கப்பட்டு போவேன். நான் உம்முடைய நீதியை பிடித்துக் கொண்டேன். அவன் எனக்கு நீதி செய்கிற கர்த்தர். உடைய நாமோ யெகோவா சிக்கேனு. ஒரு நாளும் அநீதியை நமக்கு செய்கிறவர் அல்ல. சொல்லலாம், துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் மாத்திரமே நல்லதுங்க. அதுவே நமக்கு நிரந்தர சுதந்திரமானது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. சொல்லுங்க, அதுவே நிரந்தர சுதந்திரம். ஒரு பிரசன்னமே நிரந்தர சுதந்திரம். ஆமென். அதுவே நமக்கு நித்திய ஆனந்தத்தை, பரிபூரண ஆனந்தத்தை கொடுப்பது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்த. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா,
எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சித்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமாயுள்ளே, என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். நான் நடந்தோம் என்றால் சரிக்கு விழுவோம், ஆனால் கர்த்தருடைய நீதியை பிடித்துக் கொண்டு நடந்தோம் என்றால் நம்முடைய கால் பிசகாது, நம்முடைய அடிகள் உறுதிப்படும். இந்த உணர்வோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை, நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளி, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளி, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சித்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம். சொல்லுங்க. நண்பகல் மட்டும் அதிகமா பிரகாசிக்கும் சூரியன் போ, என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ, என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவா சித்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சித்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிறது. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வாழ்க்கை சில நேரத்தில் இருளாவே இருக்கிறதுக்கு காரணம் வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால. உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க, என் வாழ்க்கையில் சில காரியம் இன்னும் இருளா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நான் தான். ஏன்னா வேதத்தின் வெளிச்சம் எனக்குள்ள இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பாடும் பொழுது, இந்த வார்த்தையை பாடும் பொழுது என்ன நினைக்கணும்? இந்த மதிய சூரியன், மதிய பகல் வெளிச்சம் எப்படி பல அடிக்குமோ அது மாதிரி என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது? என் இருள் நீங்கி பிரகாசிச்சுக்கிட்டே போய் அப்படியே கீழே இறங்கிடும். அப்படி தானே? சூரியன் மறுபடி சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிற மாதிரி என்ன ஆகிடும்? என் வாழ்க்கை அப்படி ஜுக்குன்னு ஜொலிச்சு அப்படி ஸ்வைன்னு என்ன ஆகிடும்? ஜஸ்வந்த் அப்படி தானே? ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? நண்பகல் மட்டும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் போல நீதிமானுடைய வாழ்க்கை, நீதிமான் செய்கிற காரியங்கள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் பார்த்து பாட போறீங்க? பார்த்துனா அப்படி விசுவாசத்தில். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கை
என் தொழில், என் ஆரோக்கியம், எனக்குரிய எல்லாம், என் பரிசுத்தம் எல்லாமே என்ன பண்ண போகுது? இனி இறங்க போகிறதில்ல. என்ன சொல்லுங்க? எனக்குள்ள எல்லாமே இனி இறங்க போகிறதில்ல, அஸ்தமானமாக போகிறதில்ல. அது எப்படி போகுது? நண்பகல் மட்டும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் போல. இப்படி என்னை மாதிரி என்ன பண்ணணும்? அப்படி வார்த்தை ஒன்று சொல்லுங்க. அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல எது இருக்க போகுது? சொல்லுங்களேன். அப்பா, வாழ்க்கை அலையில பாடலாமா? நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகளில் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீ. மறுபடியும் சொல்லுங்களேன். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் உண்மையா சொல்லுங்க. யெகோவா சிட்கேனி என் வாழ்வின் வெளிச்சம். நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீரானியா உண்மையாக யெகோவா சிட்கேனோ நீரானியா எங்கள் நீதி தெய்வம். நீரானியா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல். போலாக்குவி மறுபடியும் என் நீதியை சொல்லுங்க. எத்தனை பேர் பார்க்கறீங்க? என் நீதி அல்ல, அவருடைய நீதி என் மேல் இருக்கிறது. அது என்னுடைய பாதையை வெளிச்சமாக்கும். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றிக்கொள்வேன். சொல்லுங்களேன். உம்மையே, உம் வார்த்தை என்னை திருப்திப்படுத்தும். உம் சமூகத்தில் என்றும் உமக்காய், என்றும் உமக்காய் ஆமென். உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் அகமகிழ். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசையா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுங்க. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், உங்க வாழ்க்கையில செழிப்பு, உங்க பரிசுத்தத்துல செழிப்பு, உங்க விசுவாசத்துல